ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா. விஸ்வநாதன் அவர்கள். வறுமை ஒரு தத்துவம்தான். இதை விவரித்தால் உலக வரலாறு கிடைக்கும், உலக நாகரிகம் கிடைக்கும், உலகப் போர்கள் கிடைக்கும். வறுமை என்பது சத்தான சொல்தான். வறுமை கொடிது என்ற உபதேசங்கள் நெடுக விரவிக் கிடக்கின்றன. வறுமையின் விளைவுகள் வேறானவை. யாசகரின் யாசகம் புலவரின் அறம் என்பதுண்டு. இது மிகைப்படக் கூறியது என்றாலும் இதில் உண்மை இருக்கிறது. இங்கே பொருள் கொடுத்தலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்றமே. இந்த நிகழ்வுகளில் அழகிய காட்சிகள் கிடைக்கின்றன, அழகிய சொற்கள் கிடைக்கின்றன, ரம்மியமான சூழலும் உருவாகிறது. கொடுப்பவரும் பெறுபவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். வெல்லும் சொற்கள் கிடைக்கின்றன. இலக்கியத்தில் வறுமை என்பது நல்ல வகைதான் என்று கூட தோன்றுகிறது. புதுமைப்பித்தன் வறுமை பிரசித்தமானது. கூப்பா ராஜகோபாலின் வறுமை அலாதியானது. பாரதியின் வறுமை எழுச்சி மிக்கது. கானாசு சொல்வார், என் தரமிக்கதாக நம்பப்படும் மொழிபெயர்ப்புகளை பசியோடுதான் எழுதி முடித்தேன் என்பாராம். பழைய பேப்பர்காரரிடம் இந்து பேப்பர்களை கானாசு எடைக்குப் போட்டால் அவரிடம் காசு இல்லை என்று பொருள். எனைத்தானும் நல்லவை கேட்க என்பது இதற்குள்ளும் இருக்கின்றன. சங்க பாடல் ஒன்று உண்டு. வறிய புலவர் ஒருவர் குமணனிடம் சென்று பரிசும் பணமுமாக வீட்டிற்கு திரும்புகிறார். அத்தனை செல்வங்களையும் தாமே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. குமணன் என்ற கொடையாளியை விட பெரும் கொடையாளியாக அவர் மாறிவிடுகிறார். நின்னயந்து உரை நிற்கும், நீ நயந்து உரை நிற்கும், பன்மான் கற்பின் நின்கிளை முதலானோர்க்கும், கடும்பின் கடும்பசி தீரையாட நின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும், இன்னோர்க்கும் என்னாது எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே, பழந்தூங்கு முதரத்து திருந்து செவ்வேள் குமணன் நல்கிய வளனே. வறுமையில் செம்மை என்பது இதுதான். குயிலின் குரல் கூட நல்ல வகையாக வசீகரமாக இருந்ததால் செவி உணர முடிகிறது. நீசக் குயிலும் நெருப்புச் சுவைகுரலில் ஆசை ததும்பி அமுதூரப் பாடியுமே, இப்போதே நின்னை முத்தமிட்டு களிப்புறுவேன். குயிர்ப்பாட்டை தன் கையில் வைத்துக்கொண்டு பாரதி வீசிய வீரவாள் இது. இந்தச் சமர் அழகானது. எந்த நெருக்கடிகளுக்கும் நல்ல சொற்களை உடையவரை அறுத்து போட்டு விடாது. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வைக்கும். இவ்வுலகம் இனிது, இதிலுள்ள வான் இனிமையுடைத்து என்பான் பாரதி. இதோடு நிறுத்திக் கொள்ள கவிமனது இடம் தரவில்லை. காற்றும் இனிது, தீ இனிது, நிலம் இனிது, நீர் இனிது, ஞாயிறும் நன்று, வானத்துச் சுடர்களெல்லாம் இனிது, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, பறவைகள் இனிய, எல்லாம் இனிய, சொற்கள் இனிய. பார்க்கும் இடமெல்லாம் இனிமைதான், எல்லாம் உயிர்ப்புதான், எல்லாமே கொண்டாட்டம்தான். சொற்களின் ரசாயனம் அற்புதமானது. எல்லாமே நல்லவற்றோடு இணைந்திருக்கின்றன. அன்பு செலுத்துவோம், நேசம் வளர்ப்போம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமியரும் உண்டலும் இளமே. இது நம் பண்பாட்டுக் கூறுதான். நேசத்தை நெடுகிலும் அறிவிப்போம். நம் செய்தி இதுவாக இருக்கட்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா. விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.